இதுக்கே இப்படி கதறானுங்களே. நம்ம இளையராஜா இருக்கார்ல, இளையராஜா அவருடைய யூடியூப் பக்கத்துல சின்ன தம்பி உன்னை நம்பி நாடு அப்படின்னு ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணி அதுல விஜயோடைய குழந்தை நட்சத்திரம் புகைப்படத்தை போட்டு பதிவு பண்ணி இன்டைரக்டா இல்ல டைரக்டாவே என் சப்போர்ட் விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவனுங்க என்ன பண்ணானுங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல இளையராஜாவுக்கு சம்பந்தமே எல்லாம் பாராட்டு விழா நடத்துறானுங்க. எதுக்கு? காக்கா பிடிக்கிறதுக்கு. அப்ப கூட அந்த ஃபங்க்ஷன்லேயே ஸ்டாலினை பார்த்து அவர் என்ன கேட்டிருப்பாருன்னா, எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு விழா, நான் அப்படி என்னத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிருப்பாரு. எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு விழா, நான் அப்படி என்னத்தை பண்ணிட்டேன்னு கேட்டிருப்பாரு. ஸோ அட் தி எண்ட் அவரு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி காக்கா பிடிக்க நினைச்ச இவனுங்க வாயில பீப்பாவை வச்சு நல்ல விசில ஊத்திட்டாருங்க. இதுக்கு மட்டும் சும்மா இருக்கானுங்க. இளையராஜா வந்து ஒரு சங்கி, அவரு விஜய்க்கு சப்போர்ட் பண்றாருன்னா விஜய் கண்டிப்பா பிஜேபியோட கொத்தடிமை பி டீம் அப்படின்றானுங்க. எப்பா ரிசல்ட் வரட்டும் அப்படி தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சி அவர் அங்க சேர்ந்தாருன்னா நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன், நானே வீடியோ போடுறேன்டா. ஆனா விஜய் ஏ டீமா பி டீமான்றத அவருடைய நடவடிக்கை தான் சொல்லணும். நாடோடிகள் நீங்க, உங்களுக்கு முட்டு கொடுக்குற எந்த நாதாரிக்கும் சொல்ல தகுதி இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களே. இவனுங்க ஒரு படி மேல எந்த எல்லைக்கு வேணா போவானுன்றது சாட்சி. நாளாவ இவங்க ஒரு டீம் இருக்கும், இன்டர்போல் டீம். அங்க இருந்து விஜய்க்கு சாதகமா நிறைய நியூஸ் வருது போல. என்னதான் பண்றானுங்க, ஜேம்ஸ் வசந்தன் அவனை ஏவி விடுறானுங்க ஒரு ஷோவை நடத்தி விஜய்க்கு எதிரா. இது கூட பரவாயில்லப்பா, குழந்தைங்களை மேனிபுலேட் பண்றாங்க மக்களே. அதாவது உங்க விஜய் சார் தோத்துட்டாருன்னா நீங்க எதுவும் பண்ணிக்கிற கூடாது, நீங்க கவலைப்படக்கூடாது. அதாவது அவங்க ஆசை என்னன்னா குழந்தைங்க டிஸ்ட்ராக்ட் ஆகணும், அப்பதானே பழி தூக்கி விஜய் மேல போடலாம், எதிர்கால அரசியலுக்கு ஆப் வைக்கலாம். பாருங்க எவ்வளவு கீழ்த்தனமா இறங்கி யோசிக்கானுங்க. அவ்வளவுக்கு அவனுங்க பதறி போயிருக்கானுங்க மக்கள். பாருங்க பல நிபுணர்கள், பல நிறுவனங்கள், யூடியூப் சேனல்கள், நம்ம சேனல் உட்பட எல்லாருமே அவங்கவுங்க கருத்து கணிப்பை சொல்லியாச்சு. ஆனா ரிசல்ட் தான் சொல்லும் யாரு ஆட்சியை பிடிக்க போறா, யாரோட கருத்து கணிப்பு உண்மைன்றது. ஒரு நைட்டு பொறுத்திருப்போம்.